உலகெல்லாம் உடன்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஜூலை மாதம், இந்த ஜூலை மாத ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பாக ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நிமிஷம் இந்த ஜூலை மாதத்துக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், பொதுவான பலன்கள், ஜூலை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது 12 ராசிக்குமான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். அப்புறம் ஒரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம சொல்கிறோம். அப்புறம் எண்டு கார்டு ஒன்று தனியாக கொடுத்துருக்குறோம், இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூலை மாதம் சார், இந்த ஜூலை மாதம் மெயினாக 3 மாற்றங்கள் நிகழப்போகுது. ஒன்று, சூரியன் குருவோடு இணையப் போகிறார். ஜூலை 15 தேதி ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா குரு சூரியன் தொடர்பு, இந்த குரு சூரியன் தொடர்பு வந்து ஒரு டாப் காம்பினேஷன்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஹையர் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஏன்னா இரண்டுமே உயர்ந்த கிரகங்கள், ரொம்ப டாப் மோஸ்ட்டு ஒரு ஹையர் ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் சுக்கிரன் வந்து சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். பகை வீட்டு, பகை கிரகம் எல்லாமே இருந்தாலுமே கூட சுக்கிரன் கேதுவோடு இணைவு. அதே போல் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு வர இருக்கின்றார். அப்போ இதனால் இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் அப்படின்னா, குறிப்பாக மாணவ செல்வங்கள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். யாராக இருந்தாலும் சரிதான். பசங்களை பற்றின கவலைகள், பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம், பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை படிப்பு பாதிலே நிற்கிது, இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்காங்க, அப்படி இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க கிடைக்கல, இல்லை விழுந்து விழுந்து படிக்கிறான் சாமி ஆனால் பாஸ் ஆக மாட்டேங்கிறான், அரியர்ஸ் வச்சுக்கிறான், அப்படி இல்லைன்னா ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது தீய நண்பருடைய பழக்க வழக்கம், அதனால கெட்டு போகிறான், தீய பழக்கத்தால் கெட்டு போகிறான், இல்லை வந்து பையன் நல்ல பையன் சாமி, நல்ல குணமான பையன் சாமி, ஆனால் பாருங்கள் அவனுடைய முயற்சி எதுவும் வெற்றி பெறலை, இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு சேர்க்கலாமா, அடுத்து என்ன குரூப் சேர்க்கலாம், இப்படி பசங்களை பற்றின கேள்விகள். அவங்க குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லை வேலைக்காக கவர்மெண்ட் ஜாபுக்காக எழுதுகிறாங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்கள என்ன அடுத்து என்ன செய்ய வைக்கலாம், இல்லை அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இல்லை அவங்களுடைய திருமண வாழ்க்கை இப்படி இருக்குது, இல்லை திருமணம் ஆயிடுச்சு, வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஒரு நல்ல காம்பினேஷன். அப்போ உங்கள் பிள்ளைகளுடைய கவலைகள் நீங்கும். அதுக்கெல்லாம் சரியான வழிமுறைகள், அதுக்கு சரியான வழிபாடுகளை, எந்த தெய்வத்தை நீங்கள் பிடிக்கணும், எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கணும் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் அந்த பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை ஆரோக்கியம், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆப்ரேஷன் சொல்வது, இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது குடும்பத்தில், அப்போ அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியங்கள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் இந்த குரு சூரியன் தொடர்பான சரியாகும். அதே போல் மெயினாக வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ஸ், உங்களுக்கும் பையனுக்குமானதாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கும் ஓனருக்குமானதாக இருக்கலாம், உங்களுக்கும் டாப்பர் ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிகாரிகளுக்குமானதாக இருக்கலாம். அந்த குரு சூரியன் தொடர்பு வந்து அரசாங்கம் சார்ந்து பணி செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க, இல்லை ஒரு ஹையர் ரேங்கில் ஒரு சிஇஓ, அந்த மாதிரி சேர்மன், எம்டி, அந்த மாதிரி இடத்துல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, இல்லை கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு டாப்பர் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு ஏதேனும் ஜாப்லேயோ பிஸ்னஸ்லேயோ கம்யூனிகேஷன்ஸால் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அது சரியாகும். குறிப்பாக அரசியல் நண்பர்களுக்கு நன்மை நடக்கும். அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, ஏன்னா குரு சூரியன் தொடர்பு, அரசியல் கண்டிப்பாக அந்த இடத்துல வெற்றி பெறும். நீங்கள் அரசியல் மாற்றங்கள் நிகழும். நான் அங்கே போகலாமா, நான் இங்கே போகலாமா, எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்குமா, நான் வெற்றி பெற முடியுமா,
எனக்கு போஸ்டிங் எதிர்பார்த்துருக்கேன், நான் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், எனக்கு நேம் கிடைக்குமா? ஸோ அரசியல் வெற்றிகள் கட்டாயம் நிச்சயம் இருக்கும். அதே போல் சினிமா துறை, இந்த குரு சூரியன், குரு சுக்கிரன், குரு சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அதே சமயத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், கலைகளுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான், அதை வெளிப்படுத்தி காட்டக்கூடியவர் சுக்கிரன். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் குரு சூரியனுக்கு சமமாக வருகின்ற காரணத்தினால் நீண்ட நாட்களாக வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்க, சினிமா துறையில் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, வேறு என்ன செய்யலாம், புதுசாக வேறு என்ன செய்யலாம், நம்ம பசங்களை எப்படி கொண்டு வரலாம், இப்படியெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனது சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த முறை சிறப்பான ஒரு எதிர்காலம் அமைய இருக்கின்றது. அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு ரெமிடி, அந்த பூஸ்டப் பண்ணுறது, அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, இதை செய்வீர்களே ஆனால் உங்கள் ஜாதகத்தை வச்சு அந்த கிரகங்களை கொஞ்சம் பூஸ்டப் செய்வீர்களே ஆனால் நல்ல ஒரு கிரக அமைப்பு, குரு சூரியன் தொடர்பு, சனி சூரியன் தொடர்புலாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய, ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவில் இந்த கிரக அமைப்பு இருக்கின்றது. ஸோ எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்கும் தனியாக பார்க்கலாம். வாருங்கள். துலாம் ராசி. சார், துலாம் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் சிறப்பாக இருக்க போகுது. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு, துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் நிறைய தொழில் மாற்றங்கள் வந்தது, நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க, அந்த பிஸ்னஸில் டக்குன்னு சடனாக ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும், அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். எப்படி இந்த கொரோனா காலங்களில் பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய கம்பெனியெல்லாம் கூட மூட சூழ்நிலை வந்துருச்சோ, இப்போது மாதத்துக்கு ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அந்த கம்பெனியை ஸ்டக் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ லேபர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. அதை போல் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிலையான வருமானம் வந்து கொண்டிருக்குமே, ஆனால் அந்த வருமான தடை ஏற்பட்டிருக்கும். இன்கம் வந்துக்கிட்டே இருந்தது, ஸ்டாப் ஆகிடுச்சு. அது ரெண்டலாக இருக்கலாம், ஒரு இடம் வாடகையாக இருக்கலாம், அல்லது வெறும் இட குத்தகையாக இருக்கலாம், தர வாடகையாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு சீட்டு பிடிக்கிறீங்க, ஒரு சிட்டு கம்பெனி நடத்துகிறீங்க, ஒரு ஃபண்டு நடத்துகிறீங்க, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அதில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். நாம் சொல்கிறோம் சீட்டுகள் நடத்துகிறவங்களாம் ஏமாற்றிட்டாங்கன்னு, ஆனால் அந்த சீட்டை எடுத்துகிட்டு எத்தனை பேர் ஏமாற்றிட்டு கட்டாமல் இருக்கான், அதெல்லாம் நமக்கு தெரியுமானா வெளியில் தெரியறதில்ல. நிறைய சீட்டு கம்பெனி ஏமாற்றிட்டாங்க. துலாம் ராசியில் எவ்வளோ பேர் ஏமாந்துருக்குறாங்க சீட்டு நடத்தி. அதுபோல் மெயினாக துலாம் ராசிக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரகிள், தொழில் கஷ்டங்கள், அது தொடர்ந்து கண்டினியூ வச்சுக்கலாமா, மூடிடலாமா, க்ளோஸ் பண்ணிடலாமா, இதுக்காக தான் சாமி நான் பார்க்குறேன். ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் பண்ணுறாங்க, பல 100 கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் செய்கிறாங்க, மாதத்துக்கே பல 100 கோடி டிரான்சாக்ஷன் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட ஒரு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 லேபர்ஸ் இருக்காங்க. அப்போ எப்படி நம்ம அவங்களால க்ளோஸ் பண்ணவும் முடியாது. இது போல் தொழில் கஷ்டங்கள், பிஸ்னஸில் மெயினாக துலாம் ராசியாக இருப்பார்களே, ஆனால் 10ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான். அப்போ 10ல் குரு இருக்கார், தொழில் மாற்றங்கள் நிகழும், இடமாற்றங்கள் நிகழும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது பொருந்தும். எந்த வேலையும் அவங்க செய்ய முடியாது, ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். அப்போ இந்த துலாம் ராசி என்ன செய்யலாம், தொழிலை காப்பாற்றிக்கணும், மெயினாக பிஸ்னஸை காப்பாற்றிக்கணும், மெயின் கம்பெனியை காப்பாற்றணும். சாமி, இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 200 குடும்பம் 300 குடும்பம் பிழைக்குது, அதில் ஒரு 10 குடும்பம் சொல்லுங்களேன், ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு சின்ன விவசாயத்தை சொல்லுங்களேன், ஒரு டிரான்ஸ்போர்ட்டை சொல்லுங்களேன், ஒரு குவாரியை சொல்லுங்கள், ஒரு குவாரி வேலை செய்யக்கூடியவங்க, க்ரஷர் வேலை செய்யக்கூடியவங்க, கனிம வளங்கள் சம்மந்தப்பட்ட செய்யக்கூடியவங்க, காடுகள் வச்சுருக்கக்கூடியவங்க, தோட்டம் துறவு வச்சுருக்கக்கூடியவங்க, ஒரு தென்னம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தேங்காய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கோங்க, ஒரு 10 பேர் வேலை செய்வாங்க.
ஒரு மெடிக்கல் ஷாப் எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 பேர் வேலை செய்வாங்க. அப்புறம் ஒரு ஷோரூம் எடுத்துக்கோங்க, புரியுதுங்களா? ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, லெதர் பிஸ்னஸாக இருக்கட்டும், கிளாத் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஸோ டைலரிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், தறி சம்மந்தப்பட்டதாக இருக்கும், டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், பெரிய பெரிய மில்லுங்களாக இருக்கட்டும், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள். அப்போது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகள் அப்படின்னு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டா அது துலாம் ராசிக்கு கஷ்டமாக உள்ளது. என்ன மாதிரியான கஷ்டம்? தொழிலே நடக்கலைங்க சாமி, வருமானம் இல்லாமல் இருக்கும். இவங்களுக்கு வர வேண்டிய பணங்காசு ரொட்டேஷனில் போய் நின்றுக்கிட்டு இருக்கும், வருமானம் தடைகள் ஏற்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இந்த பிஸ்னஸ் ஸ்டக் ஆகிருக்கும், பையர் வெளியில் போயிருப்பாங்க. இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள், அப்போ தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய கஷ்டங்கள். அப்போ நிச்சயமாக எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, அந்த கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் இந்த சூரியன் ஜாயின் பண்ணுறதுனால 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அந்த குருவுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய சூரியன், அப்போ துலாம் ராசி என்பதில் உங்கள் கஷ்டங்கள் பாதியாக குறையும். அப்போ இந்த சமயத்தில் ஒரு வழிபாடுகள் செய்வீர்களே, நாளைய வழிபாடுகள், அல்ல வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறது, வீட்டில் ஒரு யாகம் செய்வது, ஒரு கம்பெனியில் ஒரு யாகம் செய்வது, ஒரு பெரிய அளவில் ஒரு சண்டி யாகமோ அல்லது ஒரு சுதர்சன ஹோமம், அது உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் என்ன மாதிரியான யாகங்கள் செய்யணும். அப்போ இதெல்லாம் அறிந்து செய்வீர்களேயானால் நல்ல வளர்ச்சி இருக்கும், கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. அப்போ பிஸ்னஸ்க்கு தொழில் முடக்கம் இருக்கும். எப்படி சொன்னோன்னா அதே போல தான் வேலை வாய்ப்புகள், வேலைக்கும் இதே கஷ்டங்கள் தான் இருக்கும். வேலையில் கவனமாக இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும், வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும், மேலதிகாரிகள்கிட்ட அனுசரித்து போகணும். அப்போ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே, அதனால் அந்த மாதிரி விஷயத்திலும் துலாம் ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ துலாம் ராசி என்பதில் இந்த ஜூலை மாதம் தொழில் சிறப்பானதாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வருமானம் நல்ல முறையில் இருக்கணும், வருமான தடை ஏற்படக்கூடாதுன்னு நீங்கள் விரும்பினால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்து கொள்வது, என்ன மாதிரியான யாகங்கள் வழிபாடுகள் இல்லை என்ன மாதிரியான ஹோமங்கள் செய்யலாம் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் கண்டிப்பாக குடும்பம், நம்ம குடும்பத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பசங்களுடைய திருமணம், முதல் கல்யாணமே இன்னும் நடக்கலை. பசங்களுக்கு 40 வயசாகுது பையனுக்கு, பொண்ணுக்கே 42 வயசாகுது, 47 வயசாகுது பொண்ணுங்க, இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. கேட்டால் எனக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளை வேணும், டாக்டர் மாப்பிள்ளை வேணும்னு சும்மானா அவருக்கு படிச்சிருக்கணும், இன்னும் ஆவாத கதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திருமணங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், செகண்ட் மேரேஜஸ் எடுத்துக்கோங்க, தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், எவ்வளோ நல்ல பசங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் இந்த பொம்பளை பசங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் திருமண தடைகள் விலகும். ஏன் சாமி இன்னும் கல்யாணம் நடக்கல? 40 வயசாகுது, நான் போகாத கோவில் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை, ஏற்றாத விளக்கு இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆனால் இன்னும் கல்யாணம் நடக்கலை. அப்போ எல்லாமே செஞ்சிட்டிங்கல்லம்மா, ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்னு சரியான முறையில் நீங்கள் செய்யலை, சரியான நபரை இன்னும் நீங்கள் சந்திக்கலைன்னு அர்த்தம். அப்போ திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும். மெயினாக செகண்ட் மேரேஜஸ், 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், முதல் கல்யாணம். அதே போல் தான் காதல் திருமணங்கள், காதல் ஏமாற்றங்கள். ஓவராக பாசம் வச்சுட்டேன் சாமி, நான் அவர் மேலே ஓவராக நம்பிட்டேன், ஓவராக அன்பு வச்சுட்டேன், என்னால் மறக்க முடியல. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். எத்தனை பொம்பளை பசங்க இன்றைக்கி அழுதுன்னு இருக்காங்க, எனக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னு. அப்போ அதுபோல் காதல் ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் அவையும் சரியாகும். அதே போல தான் கணவன் மனைவி பிரச்சனை, கல்யாணமாகி 6 வருஷம் 8 வருஷம் இருக்கும், பசங்களுக்கு 10 வயசு இருக்கும், இப்போ போய் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அம்மா பேச்சு போய் கேட்குறான், ஆயா பேச்சு கேட்குறேன்னு. இதெல்லாம் நடக்கிற கதையா? பிடிச்சி திட்டி விட்ற வேணாம்,
குடும்பமாச்சு, நீங்களாச்சும் கூட்டுக்காராச்சு, என்னம்மா விஷயம் இது போய் அம்மா பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா எப்படிமா அது? அப்போ இந்த மாதிரியான கணவன் மனைவி பிரச்சனைகள் இவை இருக்குமே, ஆனால் அவையும் சரியாகும். இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அவங்க 2 பேருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போது திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், அதோடு கூட கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.